ஒற்றைக்குடைய நேயர்களுக்கு சுப்பிரமணியனின் அன்பு வணக்கம். பெரியார் அவர்களை பற்றிய காணொளியை தொடர்ந்து பார்க்க இருப்பதாக நேற்று சொல்லியிருந்தேன். பெரியார் என்று அவர் எப்போது அழைக்கப்பட்டார் என்பதை பின்னாடி பார்ப்போம். ராமசாமி நாயக்கர் என்றுதான் அவர் முதலிலே அழைக்கப்பட்டார். ஈவே ராமசாமி நாயக்கர் என்றுதான் அவர் முதலிலே அழைக்கப்பட்டார். அவர் இருந்தது திராவிட இயக்கம் அல்ல. முதலிலே வெள்ளையர்கள் இங்கே ஆண்ட பொழுது விடுதலை போராட்டம் மகாத்மா காந்தியின் தலைமையிலே வேகமாக பரவிக்கொண்டிருந்த நேரத்திலே, மக்களெல்லாம் அதற்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருந்த நேரத்திலே பெரியாரும் காங்கிரஸ் கட்சியிலே தான் இருந்தார். அப்போது அவர் கடவுள் மறுப்பாளராக இல்லை. காசிக்கும் அவர் சென்றிருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் தன்னுடைய சிறு வயது அனுபவங்களை பெரியாரே காந்தியைப் போல, காந்தி சத்திய சோதனை என்று சுயசரிதை எழுதியதைப் போல பெரியாரும் தன்னுடைய வாழ்விலே நிகழ்ந்ததை மறைக்காமல் உண்மையை சொல்லியிருக்கிறார், எழுதியும் வைத்திருக்கிறார். ஆக பெரியார் அவர்கள் முதலிலே இருந்தது காங்கிரஸ் இயக்கம்தான். அந்த காங்கிரஸிலே காந்தியின் தலைமையை ஏற்றுக்கொண்டு அவர் சுதந்திர போராட்டத்திற்காக பாடுபட்டவர்களிலே பெரியாரும் ஒருவர். கதர் துணிகளை விற்காத நேரத்திலே அதை தோளிலே சுமந்து கொண்டு ஒவ்வொரு ஊராக கதர் துணியை விற்று கொண்டிருந்தவரும் பெரியார்தான். கள்ளுக்கடை ஒழிக்க வேண்டும் என்று காந்தியடிகள் சொன்ன பொழுது அதற்கு ஆதரவாக, காந்தியடிகளின் கொள்கைகளுக்கு ஆதரவாக போராடியவரும் பெரியார்தான். காரணம், அவர் காங்கிரஸ்காரராக அங்கே இருந்தார். காங்கிரஸ் இந்த நாட்டு மக்களுக்கு விடுதலையை பெற்றுத்தரும், நாம் வெள்ளையனிடம் அடிமைத்தனத்திலே இருக்கிறோம், இந்த நாடு விடுதலை பெற வேண்டும் என்ற எண்ணத்திலே அவர் இருந்தார். ஆகவே காந்தியின் தலைமையை அவர் ஏற்றுக்கொண்டார். ஒவ்வொரு ஊராக சென்று காந்திய கொள்கைகளையும் கதர் கொள்கையையும் பரப்பினார். காந்தியடிகள் தமிழ்நாட்டுக்கு பலமுறை வந்த பொழுது ஈரோட்டிலே பெரியாரினுடைய மாளிகையிலே தான் தங்கியிருந்திருக்கிறார். பெரியார் என்பவர் சாதாரணமான ஒரு மனிதர் அல்ல. அவர் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர் என்பதை நாம் நினைவிலே வைத்து கொள்ள வேண்டும். அரசியலுக்கு வந்துதான் சம்பாதிக்க வேண்டும் என்ற நிலை அவருக்கு இல்லை. ஈரோட்டிலே அவருக்கு இருந்த மளிகை கடைகள், அவருடைய தந்தையார் ஒரு வியாபாரியாக வணிகராக இருந்தார். ஆக கோடிக்கணக்கான சொத்துக்களை கொண்டுதான் அவர் அரசியலுக்குள்ளே வந்தார். காங்கிரஸுக்காக தன்னுடைய முழு அர்ப்பணிப்பையும் செலுத்தினார். பாரதியாருடைய கையிலே தேசிய கொடியை பிடித்து கொண்ட, காங்கிரஸ் கொடியை பிடித்து கொண்டு பாரதியாருடைய பாடல்களை தெருவழியே பாடிச் சென்று சுதந்திர முழக்கத்தை எழுப்பியவர்களிலே பெரியாரும் ஒருவர் என்பதை சொல்லி இன்றைக்கு இந்த காணொளியை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.